செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் ஒரிகான் மாகாண பகுதியில் கடலுக்கு அடியில் நிலை கொண்டுள்ள எரிமலை தனது சீற்றத்தை தொடங்கியுள்ளது. ஒரிகான் கடற்கரையில் இருந்து சுமார் 750 மைல் தொலைவில் கடலுக்கு அடியில் நிலை கொண்டுள்ள இந்த எரிமலை கடந்த ஜூலை 28ஆம் தேதி முதல் தனது சீற்றத்தை தொடங்கியுள்ளது. கடந்த 13 வருடங்களாக இந்த எரிமலையை ஆராய்ச்சி செய்து வரும் விஞ்ஞானிகள் வரும் 2014ஆம் ஆண்டுக்குள் இந்த எரிமலை மிகப்பெரிய சீற்றத்தை வெளிப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளனர். 1998ஆம் வருடத்திற்கு பிறகு அமைதியாக காணப்பட்ட இந்த எரிமலை தற்போது சீர தொடங்கியதை அடுத்து அதன் குழம்புகள் கடலில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவியுள்ளது. ஆழ்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த எரிமலையின் குழம்புகள் படிவங்களாக மாறியதை விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்துள்ளதோடு ஜோசன் என்று அழைக்கப்படும் ரோபோ கருவி மூலம் இந்த படிவங்களை கைப்பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகின்றனர். சிங்கப்பூரின் 46வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சிங்கப்பூர் 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி மலேசியாவில் இருந்து பிரிந்து தனி குடியரசு நாடாக உருவானது. இந்நிலையில் அதன் 46வது சுதந்திர தினம் பிரம்மாண்டமான கோலாகலத்துடன் கொண்டாடப்பட்டது. கடந்த மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் சிங்கப்பூரில் புதிய அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து அதன் முதல் சுதந்திர தின விழாவை ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு பிரம்மாண்டமாக நடத்தியது. விழாவில் நடத்தப்பட்ட கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் வான வேடிக்கைகளும் ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். இதேபோல் வெனிசுலா நாட்டு நடன குழுவினர் தங்கள் நாட்டு பாரம்பரிய நடனத்தை சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கில் நடத்தி அனைவரின் பாராட்டையும் பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.